சுப்மன் கில் நம்ம இந்திய டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. சுப்மன் கில்லை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சுப்மன் கில் கடந்த 11 மாசமா இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச்ல நல்லாவே விளையாடல. 20, 10, 11 இப்படின்னு எந்த மேட்ச்லையுமே 50 கூட அடிக்கலைங்க. அரை சதம் கூட அடிக்கல. சுப்மன் கில் இப்படி விளையாடுறத பார்த்த ரவி சாஸ்திரி இருக்காருல்ல, ரவி சாஸ்திரி என்ன சொல்றாருன்னா, சுப்மன் கில்லாம் ஒரு பிளேயரா, சுப்மன் கில்லை எடுத்துட்டு புஜாரா பயங்கர ஃபார்ம்ல இருக்கான், சுப்மன் கில்லை எடுத்துட்டு புஜாராவை போட வேண்டியதானே அப்படின்னு மிரட்டி இருக்காரு சுப்மன் கில்ல. ஸோ சுப்மன் கில் இருக்காருல்ல, இதை பார்த்துலாம் கவலைப்படவே இல்லை. அவர் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ட்ரை பண்றாரு. இன்னைக்கு இங்கிலாந்து விசஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. 2வது டெஸ்ட் மேட்ச். இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல சுப்மன் கில் இருக்காருல்ல, 100 ரன் அடிச்சிட்டார், 100 ரன் போட்டார். ஓகேங்களா? இதை பார்த்த யுவராஜ் சிங் என்ன சொல்றாருன்னா, சுப்மன் கில் நீ ஃபார்முக்கு வந்துட்ட, இதே மாதிரி கண்டினியூ பண்ணு. ரவி சாஸ்திரி உன்னை மிரட்டினார்ல, அவர் வாயை நீ அடைச்சிட்ட. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் என்ன சொல்றாருன்னா, ரவி சாஸ்திரிய, ஒரு பிளேயர் வலிக்கு விழுறதும் எந்திரிச்சு நிற்கிறதும் அந்தந்த டைமை பொறுத்து தான். அதனால சுப்மன் கில்ல திட்டுன உனக்கு சுப்மன் கில் இப்போ வாயை அடைச்சிட்டான் அப்படின்னு யுவராஜ் சிங் ரவி சாஸ்திரியை திட்டியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது புஜாரா சரியான ஃபார்மில் இருக்காரு. 49, 64, 83, அதுக்கப்புறம் ரெட்டை சதம்லாம் அடிச்சிருக்காரு. ரஞ்சி கோப்பை டிராஃபிலாம் சூப்பராக விளையாண்டுருக்காரு. ஸோ இதே மாதிரி சுப்மன் கில் கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை சுப்மன் கில் இந்த ஒரு மேட்ச்சில் 100 அடித்ததுக்கப்புறம் அடுத்தபடியாக அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போவாரா, 22, 30 நல்லா ஆடாமல் போவாரா, மறுபடியும் புஜாரா என்ட்ரி கொடுப்பாரான்னு பொறுத்து தான் பார்க்கணும்.